இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு பில்டிங் பிளான் வந்து எப்படி போடுறது, ஒரு அப்ரூவலுக்காகவோ அல்லது ஒரு பேங்க் லோனுக்காகவோ ஒரு பில்டிங் பிளானை வந்து நம்ம அப்ரூவல் வாங்குவோம் கிராம பஞ்சாயத்துக்கு. ஸோ அந்த டயக்ராம்ஸ் எப்படி போடுறது, அதில் என்னென்ன இருக்கணும், ஸோ எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த அப்ரூவல் டயக்ராம் நம்ம எப்படி வரையணும் அப்படின்னும், ஸோ பிளான் செக்ஷன் எப்படி வரையணும், எலிவேஷன்ஸ் எப்படி வரையணும், சைட் பிளான் எப்படி வரையணும், டோப்போ பிளான் எப்படி வரையணும்ன்ற விஷயத்தையும், அதை தொடர்ந்து நம்ம முனிசிபாலிட்டிக்கு எப்படி நம்ம டயக்ராம் வந்து டிசைன் பண்ணணும், அதுக்கு எப்படி கலர் கோடிங் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சாரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ரூவல், கிராம பஞ்சாயத்துக்கு அப்ரூவலுக்கான பிளானு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளானு. ஸோ இங்கே வந்து சைட் பிளான் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து எலிவேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து செக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் டீட்டெயில், ஃபவுண்டேஷன் டீட்டெயில், செப்டிக் டேங்க் பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டில் வந்து டீட்டெயிலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த பிளான் ஷோயிங் த ப்ரொபோஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டிங் இன் நியூ ஆர்எஸ் நம்பர்ன்றது சர்வே நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன சர்வே நம்பரோ, உங்கள் கஸ்டமருக்கு என்ன சர்வே நம்பரோ அந்த நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, நம்ம நார்த் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க என்ன வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குன்றதுனால நம்ம இங்கே வில்லேஜ் போட்டுக்கலாம். சப்போஸ் அது வில்லேஜ் பஞ்சாயத்து இல்லை அப்படின்னா நம்ம அந்த வில்லேஜ் போட தேவையில்ல. அதுக்கு அடுத்தது அது என்ன தாலுக் அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க, அது என்ன டிஸ்ட்ரிக்டில் வருது. அதுக்கு கீழே அப்ளிகேண்டட் ஓனருடைய நேம் போட்டுக்கோங்க. ஸோ ஓனர் நேம் வந்து நமக்கு பிரபாகரன். ஸோ ஓனர் நேம் வந்து நம்ம பிரபாகரன் சன் ஆஃப் சுப்ரமணியன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸ் டீட்டெயில் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இதில் ரைஸு, த்ரெட்டு, ஹேண்ட் வரணும். ஸோ நம்ம வந்து இதில் ரைஸ் 150 mm, த்ரெட் வந்து 300 mm அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன்ஸ் டீட்டெயில். ஸோ பார்த்தீங்கன்னா 6 feet கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம சேண்ட் ஃபில்லிங் இந்த இடத்துல டீட்டெயிலாக எழுதியிருக்கணும். ஸோ எழுதுனா என்ன பண்ணும், நல்லது. இந்த பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் இருக்குது. ஸோ இந்த இதில் சைட் ஃபில்லிங், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெளிவாக எழுதியிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ரெயின் வாட்டர் ஹேவிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம், ஹேவிங் பிட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த டைரக்ஷன் இது வந்து ஈஸ்ட் பார்த்த டைரக்ஷன், கிழக்கு பார்த்த வீடு. அதுக்கு அடுத்தது நம்ம நார்மலாக பிளான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கான பிளான். மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 70க்கு 25. இது வாஸ்து வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிரில் கேட் ஜிஜி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஜிஜினா கிரில் கேட்டு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே வந்து கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸு இப்படி ஏறி இப்படி வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இடம் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் ஆர் வேறு ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கு அடுத்தது எம்டி மெயின் டோர்லேருந்து இப்படி உள்ளே போன உடனே இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கொடுத்து கிச்சன் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு டைனிங். ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங், அதுக்கு அடுத்தது ஹால். ஓகேங்களா? அப்படியே ஹாலில் இருந்து அப்படியே போனோம் அப்படின்னா இங்கே வந்து டிவி யூனிட். ஸோ ஹாலில் ஒரு இது, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ப்ரைவேசி மாதிரி கொடுத்து ஓப்பன் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கேருந்து இது பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கான டாய்லெட், அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே வரும்போது இங்கே ஒரு பெட்ரூம், அதுக்கு அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே வந்து ஒரு சின்ன பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்து 3 BHK அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது அதே மாதிரி வந்து விண்டோஸ் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ விண்டோஸுங்களாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து திரும்பி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ரெண்ட்டுக்காக ஒரு 3 போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்படி ஏறி இப்படி வந்தோடனே ஸோ இந்த இடம் வந்து மெயின் டோரு. இங்கே வந்து ஒரு 3 அடி நம்ம இடம் விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே இப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து ஹால், இது ஃபுல்லாகவே ஹாலு. இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து ரொம்ப பெருசாகவே போட்டிருக்கோம். ஸோ ஒரு சில பேர் வந்து எனக்கு ஹால் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கிச்சனுடைய அளவை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ வந்து இப்போது நம்ம இங்கே 8 அடி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு 8க்கு 6, இன்னும் வந்து ஒரு 2 அடி இப்படி உள்ளே தள்ளிக்கலாம். இன்னும் சின்ன பெட்ரூம் பெருசாக வேணால் கொஞ்சம் தள்ளி கூட இப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து டாய்லெட்டோடைய அளவு ஸோ நார்மலாக ஒரு 1 BHK இங்கே கொடுத்துருக்கோம்.
இது இங்கே வந்து இதுக்கு இங்கே மெயின் டோரு, இப்படி வரும்போது இதுக்கு இங்கே மெயின் டோரு சேம் அதோடைய அதே சேமோடைய அளவு தான் இங்கே கொடுத்துருக்கோம். இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே வரும்போது இங்கே ஒரு மெயின் டோர் கொடுத்துட்டு இது அதோட கொஞ்சம் ஏரியா பெருசாக வர மாதிரி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எலிவேஷன்ஸ், இதோடைய எலிவேஷன்ஸ் எப்படி இருக்குது, எலிவேஷன்ஸ் எப்படி போடணும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு எலிவேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எலிவேஷன் போட வேண்டியது தான். ஸோ அதுக்கு அடுத்தது செக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணி ஏபின்னு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது வந்து செக்ஷனில் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ பிசிசி 1:5:10 மிக்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்சிசி ஃபுட்டிங்கு 1:1.5:3 மிக்ஸு. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா எர்த் ஃபில்லிங். ஸோ அதுக்கடுத்து ஃப்ளோர் ஃபினிஷிங் டைல். ஸோ அதுக்கடுத்து பிரிக் ஒர்க் சொல்லியிருக்கோம். இங்கே ஆர்சிசி லிண்டல், அதுக்கடுத்து ஆர்சிசி ரூஃப். அதே மாதிரி தான் மேலே ஹேண்ட் ரெயில் எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது சைட் பிளான் கொடுக்கணும். சைட் பிளானில் ஸ்ட்ரீட் இருந்தால் ஸ்ட்ரீட் நம்ம இங்கே நார்த் ஸ்ட்ரீட் இங்கே காந்தி ஸ்ட்ரீட்னு கொடுத்துருக்கோம். ஸோ சேஞ்சஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இங்கே சைட் பிளானு. அதுக்கு அடுத்தது நம்ம இதான் ப்ரொஃபஷனல் பில்டிங். இந்த இடம் நம்ம ஓப்பன் விட்டுருக்கோம். ஸோ லெஃப்ட்டில் யார் மேலே, ரைட்டில் யார் மேலே, மேலே யார் மனை, இந்த மாதிரி டீட்டெயிலும் இங்கே வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து சைட் பிளான். இது எல்லாமே கீ பிளான் கொடுக்க சொல்லுவாங்க, டோப்போ பிளான் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி பிளானில். ஸோ கீ பிளான், டோப்போ பிளான்லாம் பார்ப்போம். நம்ம அடுத்த ஒரு பிளானை எடுத்து நம்ம டீட்டெயிலாக அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்து டைரக்ஷன் சிம்பிள்ஸ் இங்கே வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன நம்ம நார்மலாக பிரிக் யூஸ் பண்ணுறோம், ஸோ என்ன மிக்சர் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டீட்டெயிலாக இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள இருக்க ஜிஜினா கிரில் கேட்டு அதோடைய சைஸு, எம்டினா மெயின் டோர் அதோடைய சைஸு, டினா டோர், டி ஒன்றுனாலும் டோர் அதோடைய சைஸு, டபிள்யூனா வென்டிலேட்டர், டபிள்யூனா விண்டோ, வினா வென்டிலேட்டர், அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது சைட் ஏரியா. ஸோ சைட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1750 எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். 1750 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நம்ம அந்த 70x25 இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த அளவு ஒர்க் வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம எவ்வளோ வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1452 ஸ்கொயர் ஃபீட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 1452. இது இல்லாமல் நம்ம ஹெட்ரூம் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 100 ஃபீட் 100 சதுர அடியில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட 3000 சதுர அடியில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 30 சதுரம். அதுக்கு அடுத்து நம்ம இதை பிரிண்ட் எடுத்துட்டு சைட் பிளானில் பவுண்டரிக்கு ஒரு கலரு, பில்டிங் ஹவுஸ் அங்கே வந்து ப்ரொபோசல் ஹவுஸ்னு இருக்குங்க, எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் இருக்குது, அது வந்து தப்பு, அது வந்து ப்ரொபோசல் ஹவுஸ் அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே வந்து அப்ளிகண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க, டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ் நம்ம சைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து அப்ரூவல் யார் கொடுக்குறாங்க, மேபி தலைவர்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா தலைவர் வந்து டீட்டெயிலாக இது மாதிரி எழுதி இந்த இடத்துல அவர் சைன் பண்ணி ஃபில் பண்ணுவாருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான கிராம பஞ்சாயத்துக்கான ஒரு பேசிக்கான டயக்ராம். இது ஒரு மாடல் தான். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரும் ஒரு மாதிரி போடுவாங்க, எல்லா இன்ஜினியரும் ஒரே மாதிரி போடுவாங்க அப்படின்ற அவசியம் இருக்காது. ஆனால் மினிமமாக இது இருக்கணும். ஃப்ளோர் பிளான்ஸ் 2 ஃப்ளோரா 3 ஃப்ளோரா அந்த பிளான்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது எலிவேஷன் செக்ஷன் கன்ஃபார்மாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து சைட் பிளான் இருக்கணும். அதுக்கு அடுத்து டைரக்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்து இந்த மினிமம் பேசிக்ஸான ரெக்யர்மெண்ட்ஸ், செப்டிக் டேங்க்ஸ், சோலார் சிஸ்டம் தான், சோலார் சிஸ்டம் பேனல் ஏதாவது இருந்தால் அதை வச்சு காமிக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்டேர் கேஸ் எந்த டீட்டெயில் காமிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறது எல்லாமே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஒரு சில பேர் மீட்டர்ஸில் கேட்பாங்க. இதுவே முனிசிபாலிட்டி பிளானாக இருந்தால் நம்ம அங்கே வந்து மீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை அந்த முனிசிபாலிட்டி பிளானையும் நம்ம கூடிய விரைவில் எடுத்து நம்ம அதை டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா எங்களது நன்றி, வணக்கம்.